3 இஸ்ரேல் கைதிகளை விடுவித்த ஹமாஸ். யஹ்யா சின்வரின் இடிந்த வீட்டில் வைத்து விடுதலை. இஸ்ரேலுக்கு ஹமாஸ் சொன்ன மெசேஜ். இஸ்ரேல் கைதிகள் 2 கட்டமாக வடக்கு காசாவில் வைத்து விடுவிக்கப்பட்ட நிலையில் 3வது கட்டமாக தெற்கு காசாவின் கான் யூனிஸில் வைத்து வியாழக்கிழமை 3 பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் முக்கியமானவர் ஆர்பெல் யஹவுட் ஆவார். இவரை விடுவித்தால்தான் தெற்கு காசாவில் இருந்து வடக்கு காசாவிற்கு மக்கள் வாகனங்களில் செல்வதை அனுமதிக்க முடியும் என இஸ்ரேல் கூறியிருந்தது. முன்னதாக கைதிகள் யஹவுட் மற்றும் மோசஸ் ஆகியோரை இஸ்லாமிக் ஜிகாத் அமைப்பினர் தங்களது ஜீப்பில் ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். அப்போது ஆயுதம் ஏந்திய போராளிகளின் பலத்த பாதுகாப்பு அங்கு இருந்தது. இந்த நிகழ்வின் போது கூடியிருந்த பாலஸ்தீனியர்கள் ஹமாஸ் உள்ளிட்ட போராளி குழுக்களை புகழ்ந்து முழக்கங்களை எழுப்பினர். அவர்கள் ஹமாஸின் தலைவர் யஹ்யா சின்வரின் இடிந்த வீட்டிற்கு கைதிகளை அழைத்துச் சென்றனர். இதேபோல் மற்றொரு கைதியும் அங்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் அவர்கள் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டனர். 3 கைதிகளுக்கு நிகராக இஸ்ரேல் 110 பாலஸ்தீனிய கைதிகளை விடுதலை செய்கிறது. இதில் 30 பேர் குழந்தைகள், 32 பேர் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் ஆவர். கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம் ஹமாஸுக்கு கிடைத்த பெரும் வெற்றியாக கருதப்படுகிறது. வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் www.alyaonlinestore.com. ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், கிமியா பேரிச்சம்பழம், குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9080394821 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்.